நமஸ்தே குட்டீஸ், நம்மளோட குட்டி ஹிந்தி லேர்னர் சேனல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சென்ட்ரல் ஹிந்தி டைரக்டரேட்டால நடத்தப்படுற சர்டிபிகேட் கோர்ஸ், அதாவது சான்றிதழ் பாடத்திட்டம் தமிழ் வழி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல நம்ம பயிற்சித்தாள் 10 இன்னைக்கு பார்க்க போறோம். 9 வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. அது நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல இருக்கு, அதுல நீங்க போய் பார்த்துக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்க. அட்டவணையின் முதல் மற்றும் இரண்டாம் கட்டத்தில் தரப்பட்டுள்ள வாக்கிய பகுதிகளை சரியாக பொருத்தி 5 வாக்கியங்கள் அமைக்கவும். இங்க இந்த டேபிள்ல கொடுத்திருக்காங்க. இந்த வேர்டு யூஸ் பண்ணி நம்ம 5 சென்டென்ஸ் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம். இதை நீங்க அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். அடுத்தது செகண்ட் எக்ஸசைஸ் பாருங்க. கீழ்காணும் அளவை சொற்களை பொருத்தமான எண்களுடன் அம்பு குறியிட்டு இணைக்கவும். இங்க எழுத்தால கொடுத்திருக்காங்க, இங்க எண்ணால இருக்கு. அதை நம்ம அப்படியே மேட்ச் பண்ணிக்கணும். அடுத்தது எக்ஸசைஸ் 3 பாருங்க. ரஹா, ரஹி, ரஹே இதெல்லாம் கண்டினியூஸ் டென்ஸ், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வர மாதிரி கொடுத்திருக்காங்க. இதோட ஹை, ஹைன், ஹூ, ஹோ இதெல்லாம் யூஸ் பண்ணி இங்க கீழே ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம இங்க மேல கொடுத்துருக்க வேர்டு, அதாவது அந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு தேவையான மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதுலயே பாத்தீங்கன்னா 6 சென்டென்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு. அடுத்தது 4th எக்ஸசைஸ் பாருங்க. கோ வேற்றுமை உருபு சேர்ந்த மாற்றுருவ சொற்களை பயன்படுத்தி 10 வாக்கியங்கள் அமைக்கவும். இது இங்க அப்படிதான் டேபிள்ல கொடுத்திருக்காங்க. இது மையோட கோ சேர்த்து சென்டென்ஸ் கிரியேட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒன்னு கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து நம்ம 10 வாக்கியங்கள் அமைக்கணும். இங்க கொடுத்திருக்கோம். இதை நீங்க அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். 10 வாக்கியங்கள் இதுல இருக்கு. அடுத்தது 5th எக்ஸசைஸ் பாருங்க. கீழ்காணும் விடைகளை பெறுவதற்கான வினாக்களை அமைக்கவும். இங்க ஆன்சர் கொடுத்திருக்காங்க. அதுக்கு நம்ம கொஸ்டின் கிரியேட் பண்ணணும். இங்க எல்லாமே அப்படிதான். இங்க கொடுத்திருக்க ஆன்சருக்கு என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த கொஸ்டின் கிரியேட் பண்ணணும். அடுத்தது 6th எக்ஸசைஸ் பாருங்க. அடைப்புக்குறிகளில் கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை கொண்டு கீழ்காணும் வினாக்களுக்கு விடை அளிக்கவும். இங்க கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. ஆன்சர் இங்க அடைப்புக்குறியில என்ன ஆன்சர் கொடுத்திருக்காங்களோ அதை யூஸ் பண்ணி இங்க இத கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம எழுதணும். 5 கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. இதை அப்படியே நீங்க காப்பி பண்ணிக்கலாம். அடுத்தது 7th எக்ஸசைஸ் பாருங்க. எழுவாய்க்கு ஏற்ற வினை வடிவங்களை கொண்டு பின்வரும் வாக்கியங்களை மாற்றி அமைக்கவும். இங்க மை, இங்க என்ன கொடுத்திருக்காங்க, மும்பைன்னு கொடுத்துட்டு இங்க ஜா ரஹாஹூம் அப்படின்ட்டு நம்ம ஃபில் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. இங்க மைக்கு பதிலாக இங்க தும், பஹ், ஆப் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அந்த எழுவாய் மாத்தி கொடுத்திருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்தது 8th எக்ஸசைஸ் பாருங்க. மாதிரியின் அடிப்படையில் வாக்கியங்களை மாற்றி அமைக்கவும். இங்க எக்ஸாம்பிள்ல பாருங்க. கோடா தௌடா ஹை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதை கோடா தௌட் ரஹா ஹை, அதாவது பிரசன்ட் அண்ட் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. அதை பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இங்க மாத்திருக்காங்க. அந்த மாதிரி இங்க கொடுத்திருக்க எல்லா சென்டென்ஸையும் நம்மளும் மாத்திக்கணும். அதுலயே பாத்தீங்கன்னா 7 சென்டென்ஸ் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா 9th எக்ஸசைஸ். மாதிரியின் அடிப்படையில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பதிலாக அடைப்புக்குறிகளில் உள்ள சொற்களுக்கு பொருத்தமான வினை வடிவங்களை கொண்டு கீழ்காணும் வாக்கியங்களை மாற்றி அமைக்கவும். இங்க எக்ஸாம்பிள்ல பாருங்க. ராகுல் கேல் ரஹாஹை அப்படின்னு இருக்கு. இந்த ராகுலுக்கு பதிலாக சத்யா அப்படின்னு இங்க பிராக்கெட்ல கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி சத்யா கேல் ரஹிஹை. இங்க இது சத்யாங்கிறது பெண்பால் அப்படிங்கறனால இங்க ரஹான்றது ரஹின் மாறிடுச்சு. அந்த மாதிரி இங்க நமக்கு கொடுத்திருக்க சென்டென்ஸ் எல்லாமே அந்த மாதிரி மாத்தி கொடுக்கணும். இங்க என்ன அண்டர்லைன் பண்ணி இருக்கிறத எடுத்துட்டு பிராக்கெட்ல என்ன வேர்டு கொடுத்திருக்காங்களோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது பாருங்க. 10th எக்ஸசைஸ். மாதிரியின் அடிப்படையில் கீழ்காணும் வாக்கியங்களை மாற்றி அமைக்கவும். இங்க எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க, ராதா சோ ரஹிஹை. அதை இது நெகட்டிவ் சென்டென்ஸா மாத்திருக்காங்க. ராதா நஹி சோ ரஹிஹை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி தான் நம்ம எல்லா சென்டென்ஸையும் மாத்தணும். அந்த மாதிரி 5 சென்டென்சஸ் இருக்கு. அந்த மாதிரி மாத்திருக்கோம். கீழே உங்களுக்கு எப்பயும் கொடுக்கற மாதிரி தான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி இதுல என்னென்ன மிஸ்டேக் இருக்கு, எதெல்லாம் நம்ம மாத்தணும் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு இதுல கொடுப்பாங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.